மார்ச் 8 உலக உழைக்கும் மகளிர் தினம். அது முடிஞ்சிட்டாலும், அத பத்தி நான் ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். அதாவது பொதுவா காதலர் தினம் அந்த மாரிலாம் வரும் இல்லையா? அந்த மாரி ஹேப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஹேப்பி வுமன்ஸ் டே மாரி அது மாறிடுச்சு. அ ஆனா மகளிர் தினத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. அ உழைக்கும் மகளிரோட போராட்ட வரலாறு அது. அது ஏன் பிறந்தது? ஏன் நம்ப அனுசரிக்கிறோம்ன்ற பின்னணி இருக்கு. ஆனா ரொம்ப எங்க அம்மாக்காக, எங்க தங்கச்சிக்காக, என் மனைவிக்காக ஹேப்பி வுமன்ஸ் டே அப்படின்ற ஒரு ஒரு சம்பிரதாயமா அத மாத்திருக்குது எப்படி பார்க்குறீங்க? அது நம்ம பெரிய யானைய கோயில் வாசல்ல பிச்சை எடுக்க வைப்போம்ல, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய வரலாறும், தொன்மையும், முக்கியத்துவமும், ஒரு வரலாற்று ஆழமும் கொண்ட ஒரு செய்தியை ரொம்ப லைட்டா காஸ்மெட்டிக்கா பண்ற மாரி இருக்குது. இப்பல்லாம் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்க சொன்ன மாரி அது ஒரு ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஆயிடுச்சு. அன்னைக்கு விமன கேப்சர் பண்ணி, விமன் எல்லாம் மறுபடியும் அடிமைப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பூ வித்துடலாம், நெயில் பாலிஷ் வித்துடலாம், லிப்ஸ்டிக் வித்துடலாம், சாக்லேட் வித்துடலாம், புடவை வித்துடலாம், காஸ்மெட்டிக் வித்துடலாம். அந்த ஒரு நாள் வச்சு எல்லாத்தையும் வித்துடலாம். கமர்ஷியல் ஆயிடுச்சு. கமர்ஷியல் பண்ணிட்டாங்கன்றதுனால, அதுக்கு பெண்களும் உடந்தையா இருக்கிறாங்கன்றது தான் அதுல மோசமான செயலா இருக்கு. அன்னைக்கு ஃபுல்லா நெறைய நெறைய நபர்கள் எனக்கும் நெறைய கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருந்தாங்க. யாருமே வொர்க்கிங் வுமன்னே போடல. வுமன்ஸ் டேன்னு போட்டுட்டாங்க. ஹாப்பி உமன்ஸ் டேன்னு தான் சொல்றாங்க. அது விமன்ஸ் டே கிடையாது. இன்டர்நேஷனல் டே ஃபார் ஒர்க்கிங் விமன். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான ஸ்பெஷலான ஒரு தினம். வீட்ல வேலை செய்ற பெண்களும், நாங்களும் வேலை தானங்க செய்றோம்னு சொல்றதுனால, அவங்களையும் நாங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஆனா, இந்த 2 உழைக்கும் பெண்களுக்கான தினமே தவிர, உழைக்காம சும்மா வீட்ல உட்கார்ந்திருக்கிற பெண்களுக்கான தினம் இல்லை அது. அப்ப உழைக்கும் பெண்கள், உழைக்காத பெண்கள் 2 கிளாஸ் பெண்கள் இருக்கிறாங்கன்றது கூட நமக்கு இன்னும் தெரியல. அப்போ விமென்ல ஆண்கள் செய்ற மிகப்பெரிய அ புரியாம, அவங்க வேணும்னே பண்றாங்கன்னு நான் சொல்லல. அவங்களுக்கு புரியாததுன்னா, பெண்கள் எல்லாம் சமம்னு அவங்க நெனைக்கிறாங்க. எப்படி பெண்கள் ஆணும், பெண்ணும் சமம்னு சொல்றாங்களோ, அது தப்பு. பெண்கள் ஆணும், பெண்ணும் சமம் கிடையாது. ஆணும், பெண்ணும் என்னைக்குமே சமமாக முடியாது. நம் சட்ட ரீதியா 2 பேருக்கும் ஓட்டு, அதே ஓட்டு. 2 பேருக்கும் அதே சம்பளம். 2 பேருக்கும் அதே பதவி உயர்வு. 2 பேருக்கும் அதே அப்படின்னு லீகலா நம்ம கொண்டு வர முடியுமே தவிர, பயாலாஜிக்கலி மேன் அண்ட் வுமன் ஆர் வெரி டிஃபரெண்ட். டிஃபரெண்ட்ன்றது ஓகே. பட் யாருக்கும் மேல கீழன்றதெல்லாம் இல்லல்ல. இல்ல. நம்ம அப்போ இப்ப மனைவி, துணைவின்றதெல்லாம் இணையர் அப்படின்ற வார்த்தைய தான் பயன்படுத்துறாங்க. கணவர், இணையர் அப்படின்னு. அந்த சமத்துவம், அந்த பாலியல் சமத்துவம் அதை நோக்கி தான் நம்ம போறோமே தவிர, 2ம் சேம்ன்றத நம்ம சொல்லல. ஆண் செய்றதெல்லாம் பெண் செய்யணும், பெண் செய்றதெல்லாம் ஆண் செய்யணும். அத நம்ம சொல்லல. அது செய்ய முடியாது இல்லையா? பெண் செய்றது அனைத்தையும் ஆண்களால் செய்ய என்னைக்குமே முடியாதுன்றத தான் நம்ம ஏத்துக்கிறோமே. அதே மாரி ஆண்கள் செய்ற இன்னொரு தவறு, எல்லா பெண்களும் ஒரே மாதிரி. ஆல் விமென் சேம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஆல் விமென் நாட் சேம். உண்மையிலே வேலை செய்ற பெண்கள்ன்றது வேற. வேலை வாங்குற பெண்கள்னு சில பேர் இருக்காங்க. அவங்க வேற. ஒரே வீட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் எந்த வேலையும் செய்யாம காலையிலேருந்து நைட் வரைக்கும் சும்மா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க பெண் இருப்பாங்க. ஓட ஓட உழைக்கிற பெண்கள் இருப்பாங்க. அப்ப 2 பெண்ணும் சமமா? எந்த பெண் உண்மையிலேயே உழைக்கிறாங்களோ, அவங்களுக்கு உழைக்கும் மகளிர் தினம்னு நீங்க சொல்லலாம். உழைக்காத பெண் வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க பெண்ணுக்கும் அன்னைக்கு தான் தினம்னு சொன்னா, அப்ப என்னது 2த்தையும் ஒரே கணக்குல எப்படி சேர்க்கிறது? உழைக்கிற பெண்ண நீங்க வேலை வாங்கிட்டு இருப்போம். உழைக்காத பெண்ணுக்கு பூச்செண்டு குடுத்துட்டு இருப்போம். அது என்ன அதர்மம் இது? அப்ப நீங்க யாருக்கு செய்ய வேண்டியது? உங்க தெரு பெருக்குறாங்களே அந்த லேடிக்கு, பால் பாக்கெட் போடுறாங்களே அந்த லேடிக்கு, உங்க வீட கிளீனா வச்சிருக்கிறாங்களே அந்த லேடிக்கு, உங்களுக்கு கேட்ட உடனே காஃபி கொண்டாந்து குடுக்குறாங்களே அந்த லேடி. அந்த உழைக்கும் பெண்களுக்கான தினம். சும்மா உட்கார்ந்து வெட்டியா இருக்கிற நானும் பெண் தான், எனக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் குடுக்கணும்னு சொல்ற பெண்ணுக்கான தினம் இல்லை. அப்ப இந்த பாகுபாடு தெரியாததுனால, இந்த தினத்தன்னைக்கு பயங்கரமா செலவு பண்றதோ, இல்ல கமர்ஷியலா இதை மத்தவங்க அப்யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றதோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு கன்சியூமரா யூஸ் பண்ற பெண்கள் தான் அது செய்றாங்க. விமென்ஸ் டே செலிப்ரேஷன். விமென்ஸ் டே செலிப்ரேஷன் ஏன் இவ்வளோ பீக்கா போகுது? உழைக்கும் பெண்கள்லாம் அன்னைக்கு உழைச்சுட்டு தான் இருக்கிறாங்க. உழைக்காத பெண்கள் தான் அன்னைக்கு நான் ஜாலி பண்றேன், வெளில சுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப கடைசியில பாருங்க, உழைக்கிறவங்க கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருக்கிறாங்க. உழைக்காதவர்கள், சுரண்டுகிறவர்கள், ஒரே ஜெனரேஷன்ல இருக்கிற பெண்கள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ்ல ரொம்ப நல்லா வேலை செய்ற ஒரு பெண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேலை செய்யாம ஓபி அடிக்கிற பொண்ணு, "நீ வேலைய பார்த்துட்டேன்னா, நான் போயிட்டு வந்தேனேன்னு" சொல்லும். 2 பேருக்கும் ஒரே தரமா? அம்மா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. பொண்ணு நான் பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 பேரும் ஈக்குவலா? உங்க அம்மா தானம்மா வேலை செய்றாங்க. உனக்கு உனக்கு தெரியல அது? இன்னொரு பெண்ண நீ அடிமையா வச்சிருக்கிறியே, உனக்கு தெரியலையா அது? நீ உலகத்துக்கெல்லாம் பெண்கள் சுதந்திரம் பத்தி பேசுறியே. உங்க வீட்ல அ சுதந்திரமே இல்லாம இருக்குதே. அதுக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி தர போற? அது முடியாம தானே பல ஆண்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பெண் என்ன சொல்லுவாங்க? "நீ அம்மா தானே, நீ செய்யி."
நீ இது எதுக்கு தான் நீங்க உன்னையா நான் ரொம்ப ஈஸியா உன்னை நான் பெக்க சொன்னேன்னா இப்ப எத்ததுனால நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களை அடிமைப்படுத்துறதை பத்தி நம்ம பேசணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப திரும்ப திரும்ப எல்லா கட்சி தலைவரும் பெண்களுக்கு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்றாங்கல்ல, அதுவும் மகளிர் தினத்தன்னைக்கு தான் சொல்லுவாங்க. அதுவும் சிங்கப்பெண்ணேன்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. நீங்க சிங்கப்பெண்ணுன்னு எங்களை சொன்னீங்கன்னா சிங்கம் மாதிரி நடத்துங்க எங்களை. இல்ல அதுலயே கூட விஜய் ஒரு இடத்துல பேசும்போது, இங்க வந்து காளைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள குறிப்பிடும்போது குயில்களும் இருக்கு அப்படின்றாரு. இதுல எவ்வளவு பயாலஜிக்கல் நான்சென்ஸ் பாருங்க. குயில்ல ஆண் குயில் தான் சார் பாடும், பெண் குயில் எங்க இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பொது புத்தியில இருந்து பேசுறது இருக்குல்ல, பெண்ணா குயில் அப்படின்னு குயில் மாதிரி பேசுறது முடியல சார். ஸோ இது எத்தனை வர இது வந்து ஒரு கவிஞர் பாடும்போது நம்மளாம் திட்டுவோம், ஏன் நீ மட்டும் சிங்கம், அரிமா நீ அங்க அரிமா நாங்க மானா, நீ ஆண் சிங்கம்னா நாங்க பெண் சிங்கம், நீ ஆண் மான்னா நாங்க பெண் மான். ஓகே ரைட், பயாலஜிக்கலி அப்படிதானே வரும். நீ மட்டும் சிங்கமா இருப்பேன், நான் எப்படி நான் மானா இருப்பேன்னு நம்ம கேட்கறோம்ல. இப்ப அது கூட அவங்க கட்சியில சொல்றாங்களே, ஆண் சிஎம் பெண் சிஎம். ஸோ இந்த இந்த ஃப்ளோல மைண்ட்ஃபுல்லாவே இல்லாம திரும்ப திரும்ப எங்களை சிறுமைப்படுத்துறது, எங்களை வந்து இயல்பிலே இல்லை ஒண்ணுமே இல்லாதவங்க, வெறுமனே ஒரு ஆப்ஜெக்ட், வெறுமனே ஒரு அனிமல்லு, ஒரு பாத்திரம், ஒரு பூ அப்படிலாம் சொன்னா எங்களுக்கு ரொம்ப கடுப்பாது. ஸோ இந்த மாதிரி பயாலஜிக்கலி நான் சென்சிக்கலா பேசுறது யார் பேசினாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆண்கள் காளைகளும் கிடையாது, நாங்க குயில்களும் கிடையாது. அவங்களும் மனுஷங்க, நாங்களும் மனுஷங்க. 2 பேரும் ஒரே ஜீனஸ், ஒரே ஸ்பீஷிஸ், ரெண்டும் லீகலி சமமானவர்கள். நீங்க ஆண்களை மட்டும் அப்படியே மகிமை ஆஹா ஓஹோ அவன் காலை மாதிரின்னு சொல்லிட்டு எங்களை என்ன ஒரு சின்ன படாங்கிறீங்க இல்லையா? நீ அது சமமா நீங்களும் எங்களையும் சொல்லணும்ல. அப்படி சொல்லாம எங்களை எப்பவுமே சிறுமைப்படுத்துறது, டிமினிஷ் பண்றது, வேல்யூ குறைக்கிறது, ஒண்ணுமே இல்லாத இன்சிக்னிஃபிகன்ட் திங்கா நீங்க எங்களை மினிமைஸ் பண்றது, சப்ஹியூமனைஸ் பண்றது, வி கேனாட் அக்செப்ட் தட். யார் செய்தாலும் வி கேனாட் அக்செப்ட் தட். நாங்க வருஷ கணக்கா இதுதான் பார்த்து பேசிட்டு இருக்கோம். நீங்க புதுசா வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா சொல்லுவீங்க. இல்ல இப்ப உமன்ஸ் டே விஷ் பண்றது கூட அந்த பார்வையில இருந்து வருது ஆண்களுக்கு. அந்த பார்வையில தான் சார் வருது. அது ஏன் கமர்ஷியல்? அந்த டே நீங்க நியூஸ் பேப்பர் திறந்து பாருங்க, என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அன்னைக்கு தான் நீ போய் டாக்டர் பார்க்கணும், இந்த டாக்டர் பார்க்கணும், அந்த டாக்டர் பார்க்கணும், உன் ஸ்கின் எப்படி ஆகிறது அப்படி ஆகிறது, அதெல்லாம் அந்த பெண்ணை எப்படிலாம் ஒரு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான கறக்கிறதுக்கு உண்டான ஒரு யந்திரமாக்க முடியுமோ அப்படி ஆக்குறாங்க. நீ எதுவும் பண்ண வேணாமா, நீ ஃப்ரீயா இரு அப்படின்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ இந்த கடைக்கு வா, அதை வந்து சாப்பிடு, இதை வந்து பண்ணு, அன்னைக்கு பிசினஸ் பண்ணிடணும் எப்படியாதுன்னு தான் அவங்க பாக்குறாங்க. பெண்களும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் சந்தோஷமா இருக்கணும்னா இவ்வளவு மெட்டீரியல்ஸையும் நான் அனுபவிச்சாதான் நான் சந்தோஷமா இருக்கிறதா அர்த்தம். இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸஸும் நான் நுகர்ந்தாதான் நான் சந்தோஷமா இருக்கிறதா அர்த்தம். சும்மா இருந்தா சந்தோஷம் இல்லை போல இருக்குன்ற கான்செப்டை பெண்கள் மனசுல திரும்ப திரும்ப புகுத்துறாங்க.